அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தோட விமர்சனம். கோழிப்பண்ணை செல்லதுரை டைட்டிலே ஒரு வித்தியாசமாக, அதுவும் இது வந்து சீனு ராமசாமி அவருடைய படம், தேசிய விருதெல்லாம் பெற்ற இயக்குனர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு இந்த படத்துக்கு போனோம். உண்மையாக நம்ம எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி காட்சிகளை வைக்கணும்னு அவர் நிறையவே பாடுபட்டுருக்கிறாரு. அது ஒரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. அப்படி அவர் அக்கறை எடுத்துக்கிட்டதுனாலவோ என்னவோ படம் நகர்வு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆமாம், பார்த்து பண்ணுறப்ப சில சமயத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிடும் பாருங்கள். நம்ம வந்து அப்படி பண்ணுவோம், அது வேறு லெவலில் இருக்கும். சில விஷயங்களை பார்த்து பண்ணுறப்போ கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடும். அந்த மாதிரி இந்த படத்தில் சில சீன்ஸ் மிஸ் ஆனாலும் அண்ணன் தங்கை பாசத்தை வந்து அருமையாக வலியுறுத்தியிருக்கிற ஒரு படம். அதில் வந்து நம்ம கிழக்கு சீமையில் அந்த படத்தை வந்து இன்னைய வரைக்கும் எந்த படமும் பீட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் இவங்க பாச மலர் அதை பீட் பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்த நமக்கு சீனு ராமசாமிகிட்ட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எதிர்பார்த்தோம். ஏன்னா அவரும் பார்த்துருப்பார் இல்லைங்களா அந்த படங்களெல்லாம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கலாமோ சீன்ஸ் அப்படின்னு தோணுச்சு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஏகன் புதுமுகம், அந்த ப்ரொடியூசரோட பையன், கோழிப்பண்ணை செல்லதுரை அவர் தான். கோழிப்பண்ணையை வச்சிட்டு இருக்கிறவர் யோகி பாபு. அவரை வந்து இவர் வந்து பெரியப்பான்னு கூப்பிட்றாரு. சின்ன வயசுலேயே அந்த ஊருக்கு வந்துடுறாப்புல. அவரும் அவர் தங்கச்சியும், அதாவது ஹீரோவோட தங்கச்சி. ஏன் வந்துடுறாங்கன்னா, அவங்க அம்மா ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால இங்கே வந்துடுறாங்க. அவங்க அம்மாவா ஐஸ்வர்யா தத்தாவை போட்டிருக்கிறாரு நம்ம சீனு ராமசாமி சார். ஐஸ்வர்யா தத்தாவுக்கு வந்து ஓடி போகிறப்ப சின்ன வயசில் நல்லா கருப்பாக பெயிண்ட் அடித்து அந்த ஊர் தேனி பக்கத்து பொம்பளையாகவே காட்டியிருக்கிறாங்க. ஆனால் திரும்பி அவங்க கிடைக்கிறாங்க பையனுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா மேக்கப் இல்லாமல் பழைய கொஞ்சம் கிழவி கெட்டப் மட்டும் போட்ட ஐஸ்வர்யா தத்தா அருமையாக அப்படியே தெரியுறாங்க. அது கொஞ்சம், ஏன்னா தேசிய விருதெல்லாம் பெற்ற இயக்குனர் வந்து எப்படி இதெல்லாம் மிஸ் பண்ணார். இதோடலாம் ஒரு விஷயம் ரொம்ப கொடுமைங்க. நான் முதல்ல வந்து மைனஸை சொல்லிடுறேன். கல்யாண பத்திரிக்கை அடிப்பாப்பில் தங்கச்சிக்கு கல்யாண பத்திரிக்கைலாம் அடித்து முடித்து பிரிண்ட் அவுட்டு எடுத்து பண்டில் கொடுக்குறப்ப, பண்டில் போடுறப்ப ப்ரூஃப் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. அம்மா எந்த அச்சகர் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ப்ரூஃபை முதல்ல கொடுத்து பார்த்த பிறகு தான் கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்க. நான் 1-2 கல்யாணம் தான், என் தங்கச்சி தம்பி கல்யாணத்துக்கு தான் கூட நின்றுருக்கேன். எனக்கே இது தெரியுது. இதை விட கொடுமை இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா, ஹீரோ லியோ சிவகுமாரோட மச்சானாவை போகிறாரு. அவரை அந்த தங்கச்சி லவ் பண்ணும். அப்போ ஒரு வார்த்தை கேட்பாப்புல இன்ட்ரோல் பிளாக்கு, நீயும் அம்மாவை மாதிரியா ஹவுசாரியாக போறியா அப்படின்ட்டு தங்கச்சியை பார்த்து. என்ன கொடூரமான வார்த்தை. நான் சொல்கிறப்பே உங்களுக்கு பக்குன்னு இருக்கு இல்லைங்களா. அது படத்தில் பார்க்குறப்ப எனக்கு என்னடா சீனு ராமசாமி சார் படத்தில் வந்து இவ்வளோ மோசமான டைலாக்கா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. கட் பண்ணால் அந்த பொண்ணு, இந்த மாப்பிள்ளை ஓடி போயிடுவாப்புல. இவர் ஏன் அவனை வேணான்னு, இவருக்கு ஜாதி இல்லை கடவுள் இல்லைங்கிற லெவலில் ஒரு கேரக்டர். இவர் கடவுள் இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டுருங்க, ஜாதிலாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அடுத்த டைலாக்லேயே. அப்படிப்பட்டவர் ஏன் அவனை பார்த்தா சொஃபஸ்டிக்காக இருக்காப்புல லியோ சிவகுமார், அவருக்கு ஏன் அவரையே ஏன் முதலையே மாப்பிள்ளையை ஏற்றுக்கல? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வைக்கணும்ல, அது வைக்கவே இல்லை படத்தில். அப்புறம் அவரை தேடி பிடிச்சி லைப்ரரியனோட பையன் நம்ம பவா செல்லதுரை அவருடைய பையன்ட்டு போய் பார்த்தா, அதுக்கு முன்னாடி பவா செல்லதுரைக்கு ஒரு லைப்ரரியில் இந்த பொண்ணை ஒளிஞ்சிருந்து பார்ப்பார் பவா செல்லதுரை. என்ன அந்த ஆளுக்கு ஒரு பேர் இருக்குது, எழுத்தாளர், கம்யூனிஸ்டவாதி, அது அப்படின்ட்டு. இவர் பேரை என்ன சீனு ராமசாமி பங்கம் பண்ணுவார் போட்டிருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்குறாருங்கிறது பின்னாடி தான் தெரிய வருது நமக்கு. இந்த மாதிரி படத்தில் வந்து சில விஷயங்களை வந்து ஓவராக பில்டப் பண்ணிட்டு கொண்டு போகிறப்ப அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் வருத்தம் வந்தது. ஆனால் கதையாக பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல கதை. விஜய் சேதுபதி மாதிரி ஒரு 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 நான் லெஜண்ட்னே சொல்லுவேன் விஜய் சேதுபதி. அப்படி ஒரு நடிகரை அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர் இந்த பையனுக்கும் அப்படி ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு ரொம்பவே பாடுபட்டிருக்கிறாரு. ஆனாலும் அது சில இடங்களில் பட்டவர்த்தனமாக தெரியுது. என் பாணியில் சொல்கிறேன்னா கொஞ்சம் பல்லிழிக்கிறது. அந்த இழிப்பு தான் பலவீனமாகவும் நமக்கு தெரியுது. இதை வந்து உணர்ந்து அடுத்தடுத்த படங்களில் இந்த தம்பியும் சரி சீனு ராமசாமி சாரும் ஒருத்தங்களுக்காக மெனக்கெடுறது வந்து ஒரு லெவலுக்கு மேலே. அதே மாதிரி இவங்க அம்மா ஏன் ஓடி போனாங்க அப்படிங்கிறதுக்கு அதுவும் கட்டுமஸ்தான் நம்ம சிடிசி ரியாஸ் அவர் தான் இவங்க அப்பா, இந்த கோழிப்பண்ணை செல்லதுரையோட அப்பா. அம்மா தான் அந்த ஐஸ்வர்யா தத்தா. அந்த பொண்ணை நம்ம வந்து மாடர்ன் லுக்கில் கிட்டத்தட்ட 2 பீஸ்லலாம் பார்த்துட்டு இந்த பொண்ணில் அம்மாவாக நம்மளால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. சீனு ராமசாமியை எப்படி இமேஜின் பண்ணாருன்னு தெரியல, அதை விடுங்க. ஆனால்
கூப்பிட்டு போய் ரியாஸ் மாதிரி ஒரு புருஷன்ட்டேருந்து அந்த அம்மா ஓடி போகிறாங்க அப்படின்னா எனக்கு என்னவோ அதை கொஞ்சம் திருப்பி அதாவது இவர் மிலிட்ரியில் இருக்கிறாரு, இவங்க ஓடி போகிறாங்கன்னா ஒரு ரீசன். அவருக்கு விரும்புகிற பாட்டை தான் ஒருத்தனை கூப்பிட்டு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்காங்க, அவனை கூப்பிட்டு பாட சொல்கிறாங்க. யார் முட்டமொழி எல்ஐசி ஏஜெண்ட்டா அப்படின்னு கேட்டு. அப்போ அவங்க 2 பேரும் தப்பு பண்ணல, வேறு விஷயத்துக்கு இந்த பாட்டு இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு ஓடுறாங்க அடி தாங்க முடியாமல் அப்படின்னு எங்கேயாவது ஒரு சீனில் சொல்லுவார்னு பார்த்தா அந்த இடத்துலையும் கோட்டை விட்டுருக்கிறாரு. அப்புறம் இந்த பையன் அம்மாவை போய் தாங்கி பிடிக்கிறான், தப்பு பண்ணாலும் தாயின்னு தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுறானாங்கிற ஒரு எண்ணம் வருது. இதேமாரி அப்பாவுக்காக ரத்தம் கொடுத்தாரா, கிட்னி கொடுத்தாரா, இல்லை பாதி கல்லீரல் கொடுத்தாராங்கிறத காட்டாமல் முடிக்கிற இடம் இருக்குது பாருங்கள். அதுவும் என்ன ஒருவேளை நம்ம 2வது ட்ரிப் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சீன்ஸ் எல்லாம் விட்டு வச்சுட்டாரா சீனு ராமசாமி சார் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இதில் வந்து நிறைய நல்ல மனிதர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஹீரோ அந்த மாதிரியே இந்த படத்தில் அந்த மாதிரி பாட்டுலாம் மியூசிக்கில் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பொன்னான பொட்ட பிள்ளையாகட்டும், இன்னும் சில பாடல்கள்லாம் வந்து கேட்க திருப்பி கேட்குற லெவலுக்கு சுபராகம், அதை நான் சொல்லிடணும். ஏகன் அவர் செல்லதுரைங்கிற அந்த கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. பிரிகிடா சாகா அந்த பொண்ணு அந்த டீக்கடை நாயரோட பொண்ணாக அதை காமிச்சிருக்கலாம், பாவம். அதை நம்ம ஒரு தினமலர் ஃபோட்டோகிராஃபர் நல்ல அவருக்கு ஒரு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நடிக்க வாய்ப்பு கொடுக்கல, வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அவருக்கும் நம்ம இயக்குனர் நவீனுக்கும். 2 பேரும் பிரமாதம். நவீன்லாம் ஸ்க்ரீனில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கிறார். அவரெல்லாம் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் டைரக்டர் சார். அதாவது உங்களுக்கு செஞ்ச மாதிரி இருக்கணும், செஞ்சிடவும் கூடாதுங்கிற மாதிரி பண்ண மாதிரி இருக்குது இந்த 2 பேருக்குமே. அந்த முன்னாடி தினமலரில் புகைப்பட கலைஞராக இருந்தார், தேனி பக்கத்து ஆள் தான், பிரமாதமாக பண்ணியிருந்தாப்புல. அந்த அப்பா பானையை எடுத்துகிட்டு போய் விற்றுருவாப்புல, பொண்ணு பானை கடையில் பானையை கொண்டு போய் வச்சுட்டு குடிச்சிட்டு வர்ற கேரக்டர், அதெல்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. அந்த குடி கேரக்டர்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தார் சீனு ராமசாமி சார், அதை வந்து பாராட்டணும் நம்ம. அதுமாதிரி பிரிகேடா அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து ஒரு மலையாள பொண்ணாக காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். சத்யா தேவி இந்த தங்கச்சி கேரக்டர் அந்த அம்மாவுக்கு ஓவராக பிளாக் பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி இருந்தது. அதை இயல்பாக அவங்கள நேராக பார்த்தேன் நான் இப்போது அப்படியே விட்டுருந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. யோகி பாபு வர்றாரு போகிறாரு, கிளைமாக்ஸ் கிட்ட கொஞ்சம் அவருக்கு வேலை இருக்குது. மற்ற படங்களை விட இந்த படத்தில் கொஞ்சம் சிரிப்பு காட்டுறாரு, அந்த விதத்தில் பாராட்டணும். ஐஸ்வர்யா தத்தா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லியோ சிவகுமார் பாந்தமாக வந்து தான் நினச்சதை சாதிச்சிடுறாரு. நவீன் அவர் தான் அந்த சேட்டன் கேரக்டரு. உண்மையாகவே அதுவும் வந்து டீ கடையில் அப்புறம் டேஸ்ட்லாம் பார்க்குறாரு, அப்புறம் புளியங்கொட்டையை அரைச்சி போடுறதா ஒரு டைலாக் வருது, எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி படத்தில் நிறையும் குறையும் நிறையவே இருக்குது. ஆனாலும் சீனு ராமசாமி சாரோட டச்சும் ஆங்காங்கே இருக்குது. அது படம் முழுக்க இருந்திருந்தால் இந்த படத்து மூலயமும் இன்னொரு தேசிய விருது கிடச்சிருக்கும். என்ஆர் ரகுநந்தனோட மியூசிக், நான் கூட அந்த பாடலெல்லாம் சொல்கிறப்ப இளையராஜான்னு சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச இளையராஜாவுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் பிஜிஎத்துலேயும் பின்னி எடுக்கிறது என்ஆர் ரகுநந்தன். இந்த படத்துலையும் பேக்ரவுண்டும் சரி, பாடல்கள் மியூசிக்கும் வேறு லெவல். அசோக் ராஜோட ஒளிப்பதிவும் பிரமாதம். பிரபாகர் சீனு ராமசாமியோட டயலாக்கும் அங்கங்கே பஞ்சு. ஓப்பனிங்கில் ஒரு கார்டு போடுவார், ஃபினிஷிங்கில் வாழ்வுங்கிறது ஏதோ வளரும் நினச்சிட்டு இருக்கீங்க, முடிய போகிற வாழ்வை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லி முடிக்கிற இடத்துல சீனு ராமசாமியோட டச்சு தெரிஞ்சுது. ஸ்ரீகர் பிரசாத்தோட படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் கத்திரியை இல்லை அந்த ஓட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருந்தா இந்த படத்துக்கும் நிறைய தேசிய விருதுகள் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னாலும் ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி சில பல குறைகளோடு இருக்குது அப்படின்றத சொல்லி, கோழிப்பண்ணை செல்லதுரை இன்றைக்கி சிக்கன் நம்ம தமிழ் சமுதாயத்திடம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குதோ அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு படம் இருக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.